இந்த அவுட்ஃபிட்டை பாருங்களேன், பார்க்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்களேன். சீனிக்கா செம்மையா இருக்கு பாருங்களேன். இந்த யூசி ஸ்கின்னை பாருங்களேன், வாவ் செம்மையா இருக்கு. அப்படியே மீன் மாதிரி வேற மாதிரி தரமா இருக்கு. சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க பாருங்களேன். பிஜிஎம்ஐ சீசன் 8 ஆர்பி வந்திருக்கு. செம்மையா சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க. ஆர்பி எப்படி போடணும் நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்க கோசம் இந்த ஆர்பின்னு போட்டுருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அப்கிரேட் பாஸ்வேர்டு இருக்குல்ல, அதை கொடுத்துக்கோங்க. ராயல் பஸ்ஸை நம்ம 3 விதமா போடலாம். 1 to 50 இருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா 360 யூசி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 to 100, அது பார்த்தீங்கன்னா 720 யூசி. அடுத்து பார்த்தீங்கன்னா எலிட் பிளஸ், அது பார்த்தீங்கன்னா 1920 யூசி. இது பண்ணீங்கன்னா இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. இதுலன்னா அந்த மாதிரி எல்லாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. நம்ம வந்து 720 யூசி ஊற்றி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 720 ஓகே. வாவ் பண்ணியாச்சு. போட பாருங்க, ஃபர்ஸ்ட்லேயே நம்ம கொடுத்துருக்காங்க. செம்மையா இருக்கு. வாவ் யூசி ஸ்கின் வேற மாதிரி தரமா இருக்கு. ஆர்பி பார்த்தீங்கன்னா 100 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் 1லேருந்து 100 வரைக்கும் எப்படி முடிக்கணும்னா கீழே பாருங்க மிஷின் கொடுத்துருக்காங்களே, இதில் பாருங்க. இதில் அவங்க கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நீங்கள் ஒன்று ஒன்றா முடிச்சிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 8 வீக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி 7 வீக் இருந்துச்சு. நீங்கள் மேக்ஸிமம் கண்டினியூஸாக விளையாடிங்கன்னா 5 வீக்லேயே உங்களுக்கு மிஷின் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வச்சிருக்க பாயிண்ட் வச்சு ஆர்பியில் வச்சு கிரியேட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் மேலே டிக்கெட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. இது வந்து ஃப்ரீ தான். இது பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு டோக்கன் மாதிரி கொடுப்பாங்க. இதை வச்சு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான இருக்க மிஷினை இதை வச்சு ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்கள் ஆர்பி பாயிண்ட்ல எக்ஸ்ட்ரா வேணும்னா இந்த ஒர்க்கு பாருங்க, தொட்டிருக்குல ஆர்பின்னு இருக்கு பாருங்க, இதில் இது பண்ணுங்க. இதில் உங்களுக்கு நிறைய மிஷின் கொடுத்துருப்பாங்க. இது முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆர்பி கிடைக்கும். இங்கே பாருங்க, எனக்கு 122 கிடைச்சிருக்கு. கரெக்ட் கொடுத்துட்டுனா இப்போ பாருங்க, இப்போ தெரிஞ்சுங்களா ஆர்பி வந்துச்சு. இப்போ 8 போயிடுச்சு. நான் 2ல் இருந்துச்சு, இப்போ 8 போயிடுச்சு. இன்வென்டரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்க, இதையும் கலெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 11 போயாச்சு. நம்ம ஆர்பி 1லேருந்து 100 வரைக்கும் என்னென்ன கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஆர்பி 1ல பாருங்க, அவுட்ஃபிட் வாவ் நல்லா இருக்கு. யூசி ஸ்கின் வாவ், ஜி காயின் கொடுத்துருக்காங்க. அடுத்து மெட்டீரியல் 80 யூசி. அடுத்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ரேங்க் புஷ் பண்ணுறீங்களா, அது யூஸாக இருக்கும். இது வந்து ஆர்பி மிஷின் முடிக்கிறதுக்கு சில்வர் காயின், ஜி காயின், பி காயின் கொடுத்துருக்காங்க. சில்வர் காயின் 40 யூசி கொடுத்துருக்காங்க. 7 8க்கு ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலாரிட்டி போறீங்க பத்தியா, அது போடலாம். அது வா ஸ்ட்ரிங்கரி செம்மையா இருக்கு. நமக்கு பர்மனண்டா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வாங்க, சப்ளை கிரேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்பி மிஷின் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 12 பார்த்தீங்கன்னா 30 யூசி. அடுத்து இது எதுக்குன்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்க, நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டயர் புஷ் யூசி. 14 பார்த்தீங்கன்னா காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. 15 பாருங்களா, எமௌண்ட் பாருங்களா, வாவ் என்ன இது கராத்தா செம்மையா இருக்கு. வாங்க யாரு வேணாலும் வாங்க. வாவ் செம்மையா இருக்கு. சரி என்ன என்ன இது செம்மையா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளைன் வாவ் செம்ம. எங்க பாருங்களேன், ப்ளூ வேல போட்டு வேற மாதிரி செம்மையா பண்ணி வச்சிருக்காங்க. என்ன மாதிரி இருக்கு பாருங்களேன். நெக்ஸ்ட் வாங்க, ஜி காயின் யூசி கொடுத்துருக்காங்க. வாவ் ஹெல்மெட் பாருங்களேன் செம்மையா இருக்கு. லெவல் 1 பாருங்க, லெவல் 2, லெவல் 3. வாவ் பாருங்களேன், ஒரு மீன் மாதிரி செம்மையா இருக்கு. கார்ட்டூன் படத்துல ஒரு மீன் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி செம்மையா பண்ணி வச்சிருக்காங்க. ஜி காயின் யூசி சப்ளைக்கட், இதுவும் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. வாவ் பாருங்களேன் எப்படி செம்மையா இருக்கு பாருங்களேன். நெக்ஸ்ட் வாங்க, ஜி காயின். வாவ் ஜி காயின் நிறைய கொடுத்துருக்காங்க. யூசி மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. பாப்புலாரிட்டி பாயிண்ட் இங்க பாருங்க, ரூம் கார்டு கொடுத்துருக்காங்க. 1 டே ரூம் கார்டு. வாவ் டிபி ஸ்கின்ன பாருங்களேன், வேற மாதிரி தரமா இருக்கு. என்னடா எமௌண்ட் இது, என்ன காய்ஸ் இது எமௌண்ட் இது. அங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட் அந்த எமௌண்ட்டோட மெத்திக் எமௌண்ட்னு நினைக்கிறேன். ஆமா மெத்திக் எமௌண்ட் காய்ஸ் இது. நெக்ஸ்ட் வாங்க, ஜி காயின் கொடுத்துருக்காங்க. ஆர்பி மிஷின் கார்டு யூசி. வாவ் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. பர்மனன்ட் மெட்டீரியல் ஜி காயின் யூசி. வாவ் பாருங்க செம்மையா இருக்கு. ஹெட்கியர் பாருங்களேன், இதுக்கு ஏத்த மாதிரி வேற மாதிரி செம்மையா கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த அவுட்ஃபிட் பிடிச்சிருக்காங்க, செம்மையா இருக்குங்க பாருங்க அவுட்ஃபிட்டை. அப்படிங்க பாருங்களேன், ஷேக் பண்ணும்போது அப்படியே ஒரு மாதிரி விழுந்து ஆடுற மாதிரி ஆடுது பாருங்களேன், செம்மையா இருக்கு. நெக்ஸ்ட் ஜி காயின் யூசி. வாவ் என்ன காய்ஸ் இது, ஒரு மாதிரி வேஷம் போட்டு டான்ஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி செம்மையா இருக்கு. நெக்ஸ்ட் வாங்க, நெக்ஸ்ட் காய்ஸ் எஸ்எல்ஆர். இதுதான் அப்கிரேட்ல கொடுத்துருக்காங்க. எஸ்எல்ஆர் கொடுத்தது பதில் ஒரு ஏஆர் கொடுத்துருக்கலாம். நிறைய பேருக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். வாவ் 3 கில் ஃபீட் பாருங்க, நல்லா தான் இருக்கு. பட் இருந்தாலும் என்ன, ஒரு ஏஆர்ல கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு மனசு கொஞ்சம் திருப்தியா இருந்திருக்கும். மெட்டீரியல் வாவ்
இந்த பாயிண்ட்டை வச்சு தான் நீங்கள் அடுத்த சீசன் ஆர்பி போடுறீங்க பார்த்தியா, அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். யூசி ஜி காயின் ரேங்க் டயர் புஷ். வாவ், எமௌண்ட்டை பாருங்க. என்னடா இது டேய், அங்கே பாருங்க. வாங்கடா டேய் வாங்கடா, வணக்கம்டா மாப்பிள்ள தேனியில் அந்த மாதிரி செம்மையாக கொடுத்துருங்க பாருங்களேன். இங்கே பாருங்க, ஷார்ட் கன். வாவ் காய்ஸ், அந்த ஆக்டோபஸ் அந்த ஸ்டார் ஃபிஷ்ஷை போட்டு பாருங்களேன், சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. என்ன காய்ஸ் இது, வர வர பிஜிஎம்ஐ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொடுத்துட்டு வராங்க. யூசிஜி காயின். இங்கே பாருங்களேன், பேக்கை பாருங்களேன், லெவல் 1 லெவல் 2 லெவல் 3. என்ன காய்ஸ் இது, செம்மையா பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து வாங்க ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஜி காயின் யூசி ஜி காயின். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைலில் வச்சுக்கலாம். ஆர்னமெண்ட்டு ஜி காயின் யூசி. ஜி காயின் யூசி பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்க ஆர்பேஜ் ஜி காயின் கொடுத்தா அடுத்தது வந்து யூசி கொடுக்குறாங்க. மெட்டீரியலு வாவ், போட்டு ஸ்கின்னு தரமாக இருக்குங்க பாருங்க. இதில் மேக்ஸிமம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குல்ல, அந்த மாதிரி எல்லாமே ப்ளூ கலர்லேயே கொடுத்து வச்சுருக்காங்க. அவுட்ஃபிட் பாருங்க, நார்மல் அவுட்ஃபிட் தான் அது, நல்லா இருக்கு. இருந்தாலும் ஜி காயின் யூசி ஜி காயின் மெட்டீரியல். வாவ், M164 ஸ்கின்னை பாருங்களேன். இதுவும் கொஞ்சம் ப்ளூ கலரே கொடுத்துருக்காங்க. எல்லாம் ப்ளூ கலரே கொடுத்துருக்காங்க. இது என்ன காம்பினேஷன் தெரியல. பாருங்க ஸ்டன்னோட என்னடா அது, வெடி வச்ச மாதிரி இருக்குங்க பாருங்க. எமௌண்ட்டை பாருங்க. வாவ், என்னடா அது, ஒரு திமிங்கலம் கரையில் குச்சா அப்படி இருக்கு அந்த மாதிரி. அங்கே பாருங்க. வாவ், ஸ்டார் ஃபிஷ். வேணாம் நீ போ, அடா போங்க. வேற மாதிரி செம்மையா பண்ணி வச்சிருக்காங்க எமௌண்ட்ல. ஜி காயின் யூசி மெட்டீரியல் பத்துக்கிட்டு இருக்கும் போல. ஜி காயின் யூசி. வாவ், வாக் ஸ்கின்னை பாருங்களேன். அந்த ஃபிஷ் அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்படியே பாருங்களேன், பயங்கரமா இருக்கு பாருங்களேன், செம்மையா இருக்கு. நெக்ஸ்ட் வாங்க, ஸ்க்ரோல் பண்ணுங்க. வாவ், எல்லாமே வேற மாதிரி செம்மையா கொடுத்துருக்காங்க. ஜி காயின் யூசி 100 RP அவுட்ஃபிட் பாருங்களேன், தரமா இருக்கு. வாவ், எமௌண்ட்டை பாருங்களேன் இந்த அவுட்ஃபிட்டுக்கு. எப்பா செம்மையா இருக்கு. அது நம்ம இதுல பார்த்ததுக்கு இப்போ க்ளோஸ்ல பாக்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்களேன். வேற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க இந்த அவுட்ஃபிட்டுக்கு. இந்த அவுட்ஃபிட்டுக்கு ரீகலர் வேற இருக்கு. அங்க பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். பாருங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு, ரீகலர் கூட பண்ணிக்கலாம். செம்மையா இருக்கு. இங்க பாருங்க, இந்த ஹெட் கியரை பாருங்க, மேல முடி ஹேரை செம்மையா பண்ணி வச்சிருக்காங்க. பாருங்க, அப்படியே வேற மாதிரி தரமா பண்ணலாம். இனிமே நம்மளோட சேனல்ல பிஜிஎம்ல என்னென்ன புது அப்டேட் வருதோ அது எல்லாமே போட போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தெரியாத உங்களோட கேமர்ஸ் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க.